ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? இப்போ தமிழ் அடுத்தது. தமிழ்ல நமக்கு இந்த வாரம் எக்ஸாம் டாபிக் வந்து அறநூல்கள் தொடர்பான செய்திகள் இருக்கும். அதுல வந்து நாலடியார், ஃபர்ஸ்ட் நாலடியார் மட்டும்தான். ஓகேவா? சார் வந்துட்டீங்க தானே? ஜெயா பூமித்ரன் அப்படிங்கிறவங்க பழைய ஸ்டூடெண்டா புதிய ஸ்டூடெண்டா? ஜெயா சார் போன வாரத்துல ஜாயின் பண்ணனேன் சார். ஜெயம் சார். ஓ சரி சரி, நேம் மாத்திரம் ஒன்று கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஓகே ஓகே ஓகே. ஐடி வேற சார். சரி ஓகே மேடம், ஓகே ஓகே. இப்போ அறநூல் தொடர்பான செய்திகள்ல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நாலடியாரை பத்தி பார்க்க போறோம். நாலடியார்னாலே 400, சரியா? 4 அடி 400 அப்படிங்கிறத ஞாபகம் வைக்கணும், சரியா? 4 அடி 400, நாலடியார்னாலே 4 அடி 400. அப்புறம் 11 கீழ்கணக்கு நூலா மேல் கணக்கு நூலான்னு ஒரு விஷயம் தான் ஜென்ரலா சொல்றேன், அப்புறம் ரெண்டாவது படிக்கலாம். நாலடியார்னாலே சமண முனிவர்கள், ஆசிரியர் கிடையாது, சமண முனிவர்கள் பல பேர் சேர்ந்து எழுதின ஒரு புத்தகம், ஒரு நூல் தான் நாலடியார், சரியா? இதுவும் திருக்குறளையும் ஒப்பிடுவாங்க, சரியா? அதனாலதான் 4ம் 2ம் சொல்லுக்குருதின்னு சொல்லுவாங்களா. நாலடியார் 400 பாடல்களை உடையது. அங்க உள்ள அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் திருக்குறள் உள்ள மாதிரியே இங்கேயும் அறம் பொருள் இன்பம் ஆகிய 3 பால் பகுப்புகள் இங்கேயும் உடையது. ஓகேவா? அதனாலதான் திருக்குறளையும் நாலடியாரையும் லிங்க் பண்ணியிருப்பாங்க, சரியா? 14 மேல் கணக்கா கீழ்கணக்கான ஒரு கன்ஃபியூஸ் வரும்போது சங்கம் மருவிய காலத்துக்கு பின்னாடி வந்த நூல்கள் எல்லாமே 14 கீழ்கணக்கு நூல்கள். அந்த 14 கீழ்கணக்கு நூல்கள்ல தான் திருக்குறளை முதன்மையா வைப்பாங்க, நாலடியார் பின்னால வரக்கூடியது. அந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் மேக்சிமமே எப்படிதான் இருக்கணும், எல்லாமே அறநூல்களா தான் இருக்கும். ஓகேவா? சரி. இன்னொரு முக்கியமான பேர் வந்து வேளாண் வேதம், சரியா? இது இவ்வளவும் நாலடியாரை பத்தி நீங்க தெரிய வேண்டியது. அப்புறம் எல்லாமே பாட்டை பத்தி தான் தெரிய வேண்டியது இருக்கும். என்னென்ன பாட்டு, நாலடியார் சாங்ஸ் அவ்வளவுமே ஸ்கூல் புக்ல பாட்டு பிளஸ் கொஞ்சம் நான் பாடு, இதுல பாட்டு கொஞ்சம் எழுதி வச்சிருக்கேன், ஒரு 9 பாட்டு எழுதி வச்சிருக்கேன். இதையும் நீங்க லைட்டா தொடக்கத்தையாவது படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? நான் கொஞ்சம் வேகமா எழுதியிருப்பேன், சிலவங்களுக்கு வாசிக்க முடியாம இருக்கும். நீங்க அதை நெட்ல தேடி எடுத்துக்கணும் அந்த பாட்டை. ஓகேவா? இது முன்னாடி நான் எழுதுனது, அதனால இதை அழிக்க முடியல. சரி, கேவலமா எழுதி வச்சிருப்பேன். சரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல் புக்கில் உள்ளதை அவ்வளோ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பாட்டை பார்த்துருங்க. மற்றறிவாம் நல்வினையாம் இருக்குல்ல, அந்த சாங் ஃபர்ஸ்ட். மற்றறிவாம் ஒரு செய்யுள் பாடல். நல்வினையாம் இளையம் என்னாது கை தூண்டாம் பொழுதே கரவாது அறஞ்செய்யுமின் முற்றியிருந்த கனியொளிர் தீவழியால் நற்காய் உதிர்த்தலும் உண்டு. இந்த பாட்டு எதில் உள்ளதுன்னா நாலடியார்ல உள்ள ஒரு பாடல். அப்ப நீங்க ஞாபகம் வைக்க வேண்டியது மற்றறிவாம் நல்வினை. ஓகேவா? இந்த இளையம், இந்த இவ்வளவு வார்த்தைகளை ஞாபகம் வச்சிருங்க. மற்றறிவாம் நல்வினைனா நாலடியார். ஏதாவது ஒரு ஷார்ட்கட் போட்டு ஞாபகம் வைங்கன்னா ஓகே. அடுத்தது வினைப்பயன் வந்த கால். வினைப்பயன் வந்த கால், இந்த கால்ங்கிற வார்த்தை எங்க வந்தாலுமே அது மேக்சிமம் நாலடியார் தான் இருக்கு. வினைப்பயன் வந்த கால் வெய்ய உயிரா மனத்தின் அழியுமாம் பேதை, சரியா? வினைப்பயன் வந்த கால், வினை ஒழுங்கா செய்யாட்டா காலில் ஒரு 4 அடி இப்படி படிச்சு வச்சுடுங்க, சரியா? 4 அடி கொடுப்பாங்க. வினை பயன் ஒழுங்கா வினைய அந்த பையன் செய்யாட்டா காலில் ஒரு 4 அடி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்கன்னா வினை பயன் வந்த கால் 4 அடி அப்படின்னு ஞாபகம் வச்சுருங்க. ஓகேவா? 2 பாட்டாச்சு. அப்புறம் நல்லாவின் கண்டாயின் நாகும் விளைபெறும் கல்லாரே யாயினும் செல்வர் வாய்ச்சு. இந்த பாடலும் எதுல உள்ளதுதான்? நாலடியார்ல உள்ளதுதான். நல்லாவின் கண்டாயின் நாகும், இது ஞாபகம் வச்சிருங்க. நல்லா கல்லா. அப்புறம் பாருங்க, இன்னும் புத்தகத்துல உள்ளதை பார்ப்போம். 7ஆம் வகுப்புல இருக்கு, புதிய புத்தகத்துல நாலடியார் பத்திய பாடல் இருக்கு. இதுல வந்து பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னதான், சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல், 14 கீழ்கணக்கு நூல், 400 வெண்பாக்களால் ஆனது, 4 அடி 400 எனவும் வேளாண் வேதம் எனவும் அழைக்கப்படும், 3 பால் பகுப்பு கொண்டது, அறம்பொருள் இன்பம். அதே மாதிரி திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படக்கூடிய ஒரு நூல். 4ம் 2ம் சொல்லுக்குருதி. ப்ரீவியஸ் இயர்ல கேட்டதை பார்த்துடுங்க. நாலடியாரை பற்றி, அதாவது பொருந்தாததை தேர்வு எடுங்கன்னு போட்டு, நாலடியாரில் என்னெல்லாம் இருக்குன்னா அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் நம்ம 3 பகுப்புகள் உள்ளனன்னு பார்த்தா அது கரெக்ட். நாலடியாரை இயற்றியவர் நல்லாதனார்னு கொடுத்துருக்கு, அது தவறு. திரிகடுகத்தை இயற்றியவர் தான் நல்லாதனார். ஓகேவா? ரைட்டு.
அப்புறம் இந்த பாடல்ல 400 வெண்பாக்கள் உள்ளனங்கிறது கரெக்ட். 4 2 சொல்லுக்குருதி என்பதில் 4 என்பது நாலடியாரை குறிக்கிறது. நாலடியார் நூலின் ஆசிரியர் சமண முனிவர்கள். ஓகேவா, ரைட். அப்புறம் இந்த பாட்டை படிங்க. இது ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய பாட்டு தான். வைப்புலி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின் வல்வார். சரியா, செரின் வவ்வார். இந்த வைப்புலி கோட்படாங்கிறதுனாலே நாலடியார். ஏதாவது ஒரு பாட்டுக்கு ஒரு சின்ன சின்ன ஷார்ட்கட் வச்சுடுங்க. அதாவது பாடலுடைய பொருள் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒருவர் தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எதுன்னு கேட்டாங்கன்னா கல்வி. அப்படி கூறிய நூல் எதுன்னு கேட்டா நாலடியார். ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எதுன்னு சொன்னது நாலடியார். ஓகேவா, கல்வி அப்படின்னு சொன்னது நாலடியார். மற்றவையெல்லாம் செல்வம் ஆகாதான். ரைட். அப்புறம் 8ஆம் கிளாஸ்ல உள்ளது பாருங்க. கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணியில் தெள்ளதின் ஆராய்ந்தமையுடைய கற்பவே நீரொழிய பாலூன் குறுகின் தெரிந்து. இந்த பாலூன் குறுகின் தெரிந்து மட்டுமே தனியாவே கேட்டிருக்காங்க. பாலூன் குறுகின் தெரிந்து இது எந்த நூலில் இடம்பெற்றுள்ள பாடல் வரின்னு கேட்டா நாலடியார். அப்புறம் கல்வி கரையில கற்பவர் நாள் சில உங்களுக்கு நல்லாவே தெரியும், நாலடியார்ல உள்ள சாங்னு. ஓகேவா, ரைட். அழகே அழகு, கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்று கூறும் நூல் எதுன்னு கேட்டாச்சுனாலும் இந்த 2 வரிகளும் எதில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டா நாலடியார்ல இடம்பெற்றுள்ள நூல். அப்புறம் பழைய புத்தகம் நாலடியார் 6ஆம் வகுப்பு உள்ளதை பாருங்க. அதே தான் 14 கீழ்கணக்கு நூல் ஒன்று, 400 பாடல்கள், சமண முனிவர் பலர் இயற்றியது. அப்புறம் இன்னொரு பாடல் எழுதி வச்சிருக்கேன், துகள் நீர் பெருஞ்செல்வம். இங்கேயும் பாருங்க, தோன்றிய கால், கால் இருக்கு, கால் வந்தா நாலடியார்னு சொன்னேன். துகள் நீர் பெருஞ்செல்வம் தோன்றிய கால் தொட்டு பகடு நடந்த கூழ் பல்லாராண்டுக அகடுற யார் மாட்டும் நில்லாது செல்வம் சகடக்கால். இது கேட்டிருக்காங்க. சகடக்கால் போல வரும் இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டா இந்த கால், நாலடியார். ஓகேவா, இந்த 14 கீழ்கணக்கு நூல்களுள் பெரும்பாலானவை எதுன்னு கேட்டா அறநூல்கள். ஓகேவா, 14 கீழ்கணக்கு நூல்களுள் பெரும்பாலானவை எதுன்னு கேட்டா அறநூல்கள். முதலே சொன்னேன், 14 கீழ்கணக்கு நூல்களுள் பெரும்பாலானவை அறநூல்கள். அப்புறம் திரும்ப இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டாகும், ஸ்கூல் புக்ல உள்ளதான். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவார் நட்பெண்ணா. இந்த பாடல் அப்புறம் லாஸ்ட்ல அணையார் தொடர்புன்னு முடியும். இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல்னு கேட்டா நாலடியார். இந்த பாட்டில் உள்ள மீனிங் என்னன்னா, கால் விரல்லாம் நெருங்கி இருக்கும். அதே போல நமக்கு கூட நல்லவர் நல்லா நெருங்கி நட்போட இருப்பாங்க. ஆனால் ஈயின் கால அளவு கூட நமக்கு உதவி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் எதில் உள்ளதுன்னா நாலடியார். ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சிருங்க. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் அப்படின்னு ஒரு பாடல் வரும். ஓகேவா, இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ நாலடியார் முடிஞ்சு. அப்போ ஸ்கூல் புக்கில் உள்ள நாலடியார் இவ்வளவுதான். பாட்டு கொஞ்சம் புது பாட்டு நான் எக்ஸ்ட்ரா எழுதி வச்சிருக்கிறேன். நீங்க என்ன பண்ணணும்னா இந்த பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணிக்கிட்டு சாட் ஜிபிடிலையோ அல்லது ஜெமினி ஏஐலையோ நாலடியார் போட்டு கேள்வி பதில்கள்னு போடுங்க. கொஞ்சம் அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் கிடைச்சா நோட் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா, அதுக்காண்டி எல்லா பாட்டையுமே இருந்து புதுசு புதுசாக படிக்கண்டா. ஸ்கூல் புக்கில் உள்ள பாட்டு மட்டும் போதும். கொஞ்சம் இந்த நான் எழுதி வச்சிருக்க பாட்டை மட்டும் கொஞ்சம் எழுதி வச்சுக்கிடுங்க. ஓகேவா, ரைட்டு. இப்போ நாலடியாரை முடிச்சிட்டோம். இந்த வாரம் எக்ஸாமுக்குள்ள நாலடியார் முடிஞ்சு. அப்புறம் ஊவேசா, தோப்போ, மீனாட்சி சுந்தரம் இதை பற்றி இந்த வாரம் எக்ஸாமுக்கு இருக்கு. தமிழ் தாத்தா முக்கியமானதை மட்டும் அடிக்கிறேன், நீங்க மீதெல்லாம் வாசிச்சுடுங்க. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்பாங்க, ஊவே சாமிநாதர். உத்தம தானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன். ஓகேவா, ரைட். இதுல ஒரு சின்ன உரைநடை மாதிரி இருக்கும். இதுல என்ன கதைன்னா, ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்கா. இதுல என்ன கதைன்னு சொல்லிடுறேன். ஒரு வீட்டுக்கு இவர் ஓலைச்சுவடி தேடி போவாரு. அந்த வீட்டுல தரமாட்டேன்னு சொல்லுவாங்க. அவருக்கு அந்த திண்ணையில படுத்து உறங்குவாரு. அடுத்த நாள் காலையில ஏன்னு கேட்பாரு. நான் அதை வந்து ஆற்றுல ஆடி பெருக்கு அன்னைக்கு அந்த ஓலைச்சுவடிலாம் அள்ளி போடுவேன், அதுலதான் எனக்கு புண்ணியம் கிடைக்கும்னு அந்த ஆள் சொல்லுவாரு. இவர் அதனால அவருக்கு பக்கத்து வீட்டு திண்ணையில படுத்தே கிடப்பாரு. எதுக்கு, இவர் காலையில எப்ப எழும்பி போவாரு, எப்ப கொண்டு ஆற்றுல அந்த ஓலைச்சுவடியை போடுவாரு, அதை நம்ம எல்லாம் அள்ளிட்டு வரணுன்ட்டு ஒரு காவல் இருப்பாரு. அது எந்த இடத்துல நடந்த சம்பவம்னு கேட்டா ஈரோடு மாவட்டத்துல கொடுமுடி என்னும் ஊர்ல இந்த சம்பவம் நடக்குது. அந்த பெரியவர் தான் ஊவே சாமிநாதர். ஓகேவா, ரைட். அப்புறம் இன்னொரு சம்பவம் இதுல நடக்கும். குறிஞ்சி பாட்டு அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை இவர் தொகுப்பாரு. அந்த நூலை எழுதிட்டு இருக்கும்போது இவருக்கு கொஞ்சம் பூக்களுக்கு பேர் மிஸ் ஆயிரும். அதுல வந்து மொத்தம் 99 வகையான பூக்கள் உண்டுன்னு இருக்கு. ஆனா அந்த ஓலைச்சுவடி தெளிவில்லாம இருக்கிறதுனால ஒரு 3 பூக்க பேர் அவரால் கண்டுபிடிக்க முடியல. அந்த புத்தகத்தை அவர் வந்து பதிப்பிக்காம வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அந்த 3 பூக்களின் பேர் தெரியற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு.
அவசரப்பட மாட்டார். அப்போ அது எந்த நூலுன்னு கேட்பாங்க, குறிஞ்சிப்பாட்டு. அதுல எத்தனை வகையான பூக்கள் இருந்ததுன்னு கேட்டா 99 வகையான பூக்கள் இருந்தன. இது ஒன்னு கேட்டிருக்கிறாங்க. இதையும் கேட்பாங்க, 99 வகையான பூக்கள் இருந்தது. பாருங்க, குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூலில் உள்ள எத்தனை வகையான பூக்களின் பெயர்கள் உள்ளன? 2017 கேட்டிருக்கு. 99 வகையான பூக்கள். 99 வகையான பூக்கள் எந்த இதுல இருந்து? குறிஞ்சிப்பாட்டு. திருப்பி திருப்பி அதே தான் கேட்டு வைக்கிறான். சரி, ரைட்டு. அப்புறம் அவருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்பாங்க. இயற்பெயர் வந்து வேங்கட ரத்தினம். வேங்கட ரத்தினம். எந்த மாவட்டத்துல பிறந்தாருன்னா திருவாரூர் மாவட்டம். திருவாரூர் மாவட்டத்துல உத்தமதானபுரத்துல இயற்பெயர் வேங்கட ரத்தினம். அவருடைய ஆசிரியர் பெயர் யாருன்னு கேட்டாங்கன்னா நம்ம மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் அவர் வந்து இவருடைய ஆசிரியரா இருப்பாரு. அந்த ஆசிரியர் இவருக்கு ஒரு பெயர் வைப்பாரு. என்ன பேருனா சாமிநாதன். சாமிநாதன். அப்புறம் உவே சாமிநாதர் எப்பொழுது பிறந்தார், எப்பொழுது இறந்தார் முடிஞ்சா படிச்சு வச்சுடுங்க. 1855 பிறந்தாரு, 42 இறந்தாரு. ஓகேவா? அந்த 42ஆம் ஆண்டு தான் அவருக்கு பேர்ல ஊவேசா நூலகம் ஒன்று தொடங்குவாங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சிருங்க. 42 28/4/42 இது ரெண்டையும் தொடர்புபடுத்தி வச்சிருங்க. 4-2 இடையில ஒரு 8 மட்டும் இருக்கு. ஓகேவா? ரைட். அப்புறம் இது அடிக்கடி கேட்டுட்டே இருப்பான், யாருன்னு தெரியாது. இந்த ஆனந்த விகடன்ல இருந்து ஒரு கொஸ்டின். ஆனந்த விகடன் புத்தகத்துல இவருடைய வாழ்க்கையை தொடரா வந்து அவரே எழுதியிருப்பாரு. அதுக்கு பேரு என் சரிதம். என் சரிதம். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. என் சரிதம் எந்த புத்தகத்துல எழுதினாருன்னு கேட்டீங்கன்னா ஆனந்த விகடன்ல, அந்த காலத்திலேயே. ஓகேவா? அப்புறம் அடுத்து பாத்தீங்கன்னா அதே தான் பாத்துருங்க. கொஸ்டின்ல கேட்கறான், விவேசா அவர்கள் எழுதிய வாழ்க்கை வரலாறு 2024 கேட்டிருக்கு, 2019 கேட்டிருக்கு. 2019 என்ன கேட்டிருக்கு? உத்தம தானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன். அந்த ஊவேசா அவர்களின் பெயரின் விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்கு பாருங்க. வேற என்னதையும் எழுதி வச்சு கூடாதுங்க. ஊவே சாமிநாதர். அதுல வந்து அதோட விரிவாக்கம் கேட்டிருக்கு. உத்தம தானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் என்பதின் சுருக்கமே ஊவேசா. சரியா? அப்போ ஊவேசாவுக்கும் காந்தியடிகளுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று உண்டு. அதுக்கு அடுத்து படிப்பீங்க. ஒரு மீட்டிங் நடக்கும் 1937 சென்னையில ஒரு மீட்டிங் நடக்கும். அதுக்கு தலைமையேற்றவர் வந்து இந்த சைட்ல வந்து நம்ம ஊவே சாமிநாதர். அப்போ காந்தியடிகள் என்ன சொல்வாருன்னா, இந்த பெரியவருடைய அடிநிழல்ல தான் நான் தமிழ் கற்க வேண்டும், அந்த அளவுக்கு ஒரு தமிழ் நல்லா உச்சரிக்கிறாரு அப்படின்ட்டு பெருமைப்படுத்தி சொல்வார். ஓகேவா? 1937 சென்னையில் நடந்த ஒரு மீட்டிங்ல. ஓகே. அப்போ தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர்னு கேட்டா ஊவே சாமிநாதன். சாமிநாதன் என்ற ஆசிரியரால் பெயரிடப்பட்டவர் ஊவேசா. ஊவேசாவின் வாழ்க்கை வரலாறு ஆனந்த விகடன். பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடன் கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கான் போலுக்கு இருக்கு. திரும்பி தம் வாழ்க்கை வரலாற்றை என் சரிதம் என்னும் பெயரில் ஊவேசா எழுதினாரு. அப்புறம் ஊவேசா பதிப்பித்த நூல்கள் முக்கியமா படிச்சே ஆகணும். ஊவேசா 8 தொகை நூல்களையும் 8 பதிப்பிச்சுட்டாரு, பிரிண்ட் போட்டாரு. 10 பாட்டு நூல் ஃபுல்லாவும் பிரிண்ட் போட்டாரு. அப்புறம் சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சரியா? 5 புராணங்கள், இந்த 50 காப்பியங்கள்ல 3 இடத்தை இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? சீச்சிமா, சரியா? சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை இதெல்லாம் பதிப்பிச்சிருக்காரு. அப்புறம் ஒரு புராணங்கள் 12, உலா 9 நூல்கள் உலாவில் பதிப்பிச்சிருக்கிறார். நம்பர் கவுண்டிங் கூட படிக்காட்டாலும் இதை வச்சு கொஸ்டின் கேட்கறாங்க. ஊவேசா பதிப்பித்த நூல்களில் தவறானதுன்னு சொல்லி ஒரு 3 இடம் கரெக்டா கொடுத்துட்டு 1 தவறா கேட்பாங்க. சரியா? ரைட்டு. அதனால 8 தொகை, 10 பாட்டு, சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, இந்த வளையாபதியும் குண்டலகேசியும் கிடையாது, ஞாபகம் வச்சிருங்க. புராணங்கள் 12, உலா 9, கோவை, தூது, வெண்பா நூல்கள் 13, அந்தாதி, பரணி, மும்மணிக்கோவை, இரட்டைமணி மாலை, பிரபந்தங்கள், சரியா? ரைட். ஏதாவது ஒரு ஷார்ட்கட் போட்டு படிங்கன்னா, கோயவைக்கு கோயம்புத்தூர் ஞாபகம் வச்சிருங்க, உலா போனீங்க ஞாபகம் வச்சிருங்க, தூது அனுப்புனீங்க ஞாபகம் வச்சிருங்க, வெண்பாவுக்கு தூது அனுப்புனீங்க ஞாபகம் வச்சிருங்க. அப்படி இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுல ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா ஓரளவு சென்டென்ஸ் எல்லாம் நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? கோயம்புத்தூர், உலா, தூது, வெண்பா அப்படிங்கும்போது அந்த ஆதி, அப்புறம் அந்த நேரத்துல பரணி அப்படின்னு படிக்கும். அந்த ஆதி, அந்த நேரத்துல பரணி வந்தாரு அப்படின்னு படிச்சீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துல 2 மணி இரட்டை மணி மாலை, அப்புறம் பிரபந்தங்கள் அப்படின்னு படிச்சுக்கிடுங்க. சரியா? ரைட்டு. அப்படி ஒரு எத்தனை நூல்கள் இருக்கு? 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 நூல்கள் நீங்க சொல்லி பாருங்க கரெக்டா வருதான். ஓகேவா? ரைட். அப்புறம் 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளை மச்சிட்டு அளித்தவர் யாருன்னு கேட்டா நம்ம ஊவே சாமிநாதர். 10 பாட்டு 8 தொகையெல்லாம் பிரிண்ட் போட்டது யாருன்னு கேட்டா ஊவே சாமிநாதர். ஓலைச்சுவடியில இருந்து புத்தகத்துக்கு மாத்தியவர். அப்புறம் பொருந்தாதது எழுது என்ன இருக்கு பாருங்க. ஊவேசா பதிப்பித்த நூல்கள், உலா, கோவை, பரணி, இந்த 3 நமக்கு தெரியும். பிள்ளை தமிழ் தவறானதை சுட்டி காணிக்க வேண்டியது இருக்கு. ஓகேவா? ரைட். ஊவேசால் நூல் நிலையம் எப்ப இருக்குன்னா 1942 இருந்து இருக்கு. அவர் இறந்த அதே வருஷத்துல இருந்து இருக்கு. ஓகேவா? ரைட்டு.
அப்புறம் இது ஒரு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்னன்னா, இவர்களுடைய தமிழ் பணியை பற்றி வியந்து பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யாருன்னு கேட்பாங்க. ஒன்று ஜியு போப்பு, அப்புறம் அந்த வின்சோன், சூலியல் வின்சோன். இந்த 2 பேரும் இவருடைய தமிழ் பணியை பற்றி இந்த போற்றி பாராட்டிய வெளிநாட்டினர் அப்படின்னு கேட்டா ஜியு போப்பும் சூலியல் வின்சோனும். அதிகப்படியான கொஸ்டின்ஸ்ல இருக்கு. அந்த எப்படி ஆனந்த விகடன் கொஸ்டின்ஸ் வருதோ அதே மாதிரி இந்த ஜியு போப்பும் சூலியல் வின்சோனும் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, இவருடைய அஞ்சல் தலை ஒன்று வெளியிடப்பட்டது 2006ல. சரியா? ஏன்னா இவருக்கு ஆருக்கும் இவருக்கும் சம்பந்தம் இருக்கு, ஞாபகம் வச்சுடுங்க. நான் அப்படி சொல்லி தரேன். இவரு ஏன்னா ஆத்துல சாடி தான் என்ன பண்ணாரு, ஓலைச்சுவடியெல்லாம் கலெக்ட் பண்ணாரு. அதனால 2006 அப்படிங்கிறத ஆறுங்கிறதுல அவருக்கு என்ன போட்டாங்க, அஞ்சல் தலை வெளியிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? மறக்காது. ரைட். அப்புறம் ஊவேசாவினுடைய நினைவுகள்லாம் எங்க இருக்குன்னு அடிக்கடி கேட்பாங்க. உத்தமதானபுரம், உத்தமதானபுரத்துல அவருடைய நினைவு இல்லம் இருக்கு இப்போ. ஓகேவா? ரைட். அப்புறம் அடுத்தது தமிழ்நாட்டில் காந்தி 6ஆம் வகுப்புல இருக்கு. பார்த்தீங்கன்னா 1937 சென்னையில் இலக்கிய மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டுக்கு தலைமை காந்தியடிகள் தாங்கினார். இங்க இந்த சைட்ல இருந்து உவே சாமிநாதர் வரவேற்பு குழு தலைவராக இருந்தார். என்ன குழு தலைவர், அது முக்கியமா படிக்கணும். வரவேற்பு குழு தலைவராக இருந்தார். இந்த பெரியவரினுடைய அடிநிலையில் இருந்துதான் தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறதுன்னு சொன்னது யாரு கேட்டா இந்த காந்தியடிகள் சொன்னார். அதே ஒரு கொஸ்டினா கேட்டு வச்சிருப்பாங்க. இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்துதான் தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்றவர் யாருன்னு கேட்டா காந்தியடிகள். சி, காந்தியடிகள் யாரை குறிப்பிடுகிறான்னு கேட்டா உவே சாமிநாதர். அப்புறம் 12ஆம் கிளாஸ் புத்தகத்துல கொஞ்சம் கதை இருக்கு. இதுல புலமை பெருங்கடல் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்பாங்க. புலமை பெருங்கடல், தமிழ் தாத்தா இதெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்? புலமை பெருங்கடல். ஆறுக்கு கடலை தொடர்பு படுத்தி வச்சிருங்க. இவர் ஆத்துல சாடினாரு, அதனால இவருக்கு அந்த ஆறு கடைசியா கடல்ல போய் தான் சேரும். அதனால புலமை பெருங்கடல் அப்படிங்கிற பெயர் இவருக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்புறம் இவருக்கு என்ன 2-3 பட்ட பெயர்கள் உண்டு. சரி, மகோம கோபாத்தியாய, மகாம கோபாத்தியாய, திராவிட வித்யாய பூஷணம், தாசினாத்திய கலாநிதி. இந்த பட்ட பெயர்கள் இவருக்கு உண்டு. வாயில நுழையாத பெயர்களை தான் இருக்கும். இந்த பட்ட பெயர்களுக்கு சொந்தக்காரர் யாருன்னு கேட்டா எந்த உவே சாமிநாதர். அப்புறம் இவர் 2 கலைக்கல்லூரிகள்ல 2 கல்லூரிகளில் வேலை பார்த்திருக்காரு. ஒன்று கும்பகோணம், அப்புறம் சென்னை மாநில கல்லூரியில் ஆசிரியா பணியாற்றிருக்காரு. இவருக்கு எப்போ பட்டம் கொடுத்தாங்க, டாக்டர் பட்டம்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி. இறப்பதற்கு 10 வருடத்திற்கு முன்னால பட்டம் 1932ல என்ன கொடுக்குறாங்க, டாக்டர் பட்டம் இவருக்கு கிடைக்குது. அவருடைய திருவுருவச் சிலை எங்க நிற்கும்னு கேட்டா சென்னை மாநில கல்லூரியில் வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் நிறுவப்பட்டுள்ளது. சரியா? இவருடைய திருவுருவச் சிலை எங்கு நிற்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாநில கல்லூரியில நிற்குதான். அப்புறம் ஊவேசா நூலகம் திருவான்மியூர்ல இருக்கு. இவர் பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் எனும் ஒரு தலைப்புல ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருப்பார். உயிர் மீட்சி எனும் தலைப்பில் தொகுக்கப்பட்ட ஊவேசாவின் இலக்கிய கட்டுரைகளில் இடம்பெற்றுள்ளது. உயிர் மீட்சி அப்ப யாரு சம்பந்தமாப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா ஊவேசா சம்பந்தப்பட்ட ஒரு கட்டுரை, உயிர் மீட்சி. அப்புறம் இது ஒரு டாபிக் இருக்கு, நீங்க தான் வாசிக்கணும்பா, நிறைய இருக்கு, நீங்க வாசிச்சுடுங்க. பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் இப்பதான் பார்த்தோம்ல, இந்த உயிர் மீட்சிங்கிற தலைப்புல பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு. அந்த கட்டுரையை நீங்க கிளியரா வாசிங்க. அதுல குருகுலம், பழைய காலத்து பள்ளிக்கூடம், அந்த கணக்கா ஐயர்னா யாரு, உபாத்தியர்னா யாரு, அப்புறம் இந்த ஊவேசாவையும் தாண்டி அவர் எழுதின கட்டுரையிலிருந்து கூட கொஸ்டின் கேட்பாங்க. ஊவேசாவை பத்தி மட்டும் கொஸ்டின் கேட்பாங்கன்னு கிடையாது, ஊவேசா எழுதிய இந்த கட்டுரையிலிருந்து கூட நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிறதுனால கொஸ்டின் கேட்பாங்க. அதனால இந்த பாடத்தையும் நீங்க தெளிவா படிக்கணும். ஓகேவா? வர ஊவேசாவை பத்தி மட்டும் படிச்சுட்டு போக கூடாது. ஊவேசா எழுதின கட்டுரை இந்த புத்தகத்துல இருக்கிறதுனால அதை பத்தியும் படிக்கணும். முதல்ல 5ஆம் பிராயத்துல வித்யா பாயாசம். வித்யா பாயாசம்னா குழந்தைகளுக்கு பாயாசம் செய்யறது கிடையாது, வித்யா பியாசம் செய்வது. பள்ளிக்கூடத்துல கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா எழுத்து பயிற்சி கொடுப்பாங்க. வித்யா பியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை எங்க கொண்டு ஒப்படைப்பாங்களாம், ஆசிரியரிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தார்கள் அந்த காலத்துல. சரியா? ரைட்டு. சட்டாம் பிள்ளைனா யாரு, பள்ளிக்கூடத்துல உள்ள லீடர். இப்போ லீடர் தான் ஸ்கூல் பசங்களுக்கு ஒரு லீடர் இருப்பாங்களா கிளாஸ்ல, அவன் தான் சட்டாம் பிள்ளை, அதை கொடுத்துருப்பாங்க. அப்புறம் உபாத்தியர்னா ஆசிரியர். சரி, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அதுல இருக்கும், ஃபுல்லா வாசிச்சு விட்டுருங்க. அப்புறம் தமிழ்ல அந்த காலத்துல என்னெல்லாம் படிக்க வச்சாங்கன்னா ஸ்கூல்ல நிகண்டு, நன்னூல், காரிகை, தண்டி அலங்காரம், நீதி நூல்கள்லாம் பாடத்திட்டமா இருந்துச்சு. அப்புறம் கணிதத்துல என்ன பாடம் வச்சிருந்தாங்கன்னா கீழ்வாய் இலக்கணம், மேல்வாய் இலக்கணம், குழிமாற்று. குழிமாற்றுனா பெருக்கல் வாய்ப்பாடம், குழிமாற்று, அப்புறம் தலைகீழ் பாடம். இதெல்லாம் அந்த காலத்து பாடங்கள். இதெல்லாம் பின்னால வரும் பாருங்க, காட்டித்தரேன். இந்த அட்டவணை ரொம்ப முக்கியம், இதுல இருந்து கொஸ்டின்ஸ் காட்டிட்டே இருக்கிறாங்க. வித்யா ஆரம்பம்னா என்னது, மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்டிருந்த ஒரு தடவை.
வித்யா ஆரம்பம்னா இங்க ஆரம்பமா தான் இருக்கும். ஆரம்பம்னா தொடக்கம், கல்வி தொடக்கம். வித்யா ஆரம்பம்னா கல்வி தொடக்கம். வித்யானாலே கல்வி. வித்யா பியாசம் மீன்ஸ் பயிற்சி. பியாசம்னா பயிற்சி. பியாசம் பியாசம் மீன்ஸ் பயிற்சி. உபாத்தியர்னா ஆசிரியர். சொன்னோம்ல, உபாத்தியர்னா ஆசிரியர். அக்ஷர பியாசம், அக்ஷரா பென்சில் ஞாபகம் இருக்கா? அக்ஷரா பென்சில் வந்து எதுக்காகும்? எழுத்து பண்றதுக்கு, எழுத்து. அதனால அக்ஷரான்னு வந்தாச்சுன்னா எழுத்து. பியாசம் மீன்ஸ் பயிற்சி, எழுத்து பயிற்சி. அப்படி படிச்சுக்கணும். கீழ் வாயிலக்கணம்னா கீழ் பின்னம், கீழ்த்தொகை. பின்ன எண்ணினுடைய கீழ்த்தொகை வந்து கீழ் வாயிலக்கணம். மேல் வாயிலக்கணம்னா பின்ன எண்ணுடைய மேல் தொகை. குழி மாற்றினா சொன்னோம்ல, பெருக்கல் வாய்ப்பாடு. சீதாள பத்திரம் அப்படிங்கிறது தாளை மடல்ல செய்யப்பட்ட ஒரு பத்திரத்துக்கு பேர் தான் தாளை மடல். நவத் வீபம் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா வங்காளத்தில் உள்ள ஒரு ஊர் தான் நவத் வீபம். தீபம் கிடையாது, வீபம். சரி, என்ன ப்ரீவியஸ் இயர்ல கேட்டதை பாருங்க, அப்படியே மேட்ச் பாலையில கேட்டு வச்சிரு இல்ல. அப்புறம் நான் சட்டாம்பிள்ளைன்னு ஒன்று சொன்னோம்ல, சட்டாம்பிள்ளைனா யாருன்னா பள்ளிக்கூட வகுப்புல தலைமை வகிக்கும் மாணவர் தான் சட்டாம்பிள்ளை. நீ பெரிய சட்டாம்பிள்ளையான்னு பிடிச்சி கேட்பாங்களா ஆசிரியர்? ஏதாவது ஒரு பையில பிடிச்சி காதை திருக்கி. இப்போ கேட்க மாட்டாங்க, அந்த காலத்துல கேட்பாங்க. இப்போ ஸ்கூல்ல அதை தொடவே கூடாது, அடிக்கவும் கூடாது. ரைட். அப்போல்லாம் காதை பிடிச்சி திருக்கிடுவாங்க. நீ என்ன பெரிய சட்டாம்பிள்ளை அலைங்கவா அப்படின்னு குறுக்குல 2 தட்டு. ரைட்டு. இப்போ அக்ஷராபியாசம்ங்கிறது எழுத்து பயிற்சி, வித்யாபியாசம்ங்கிறது கல்வி பயிற்சி, வித்யாரம்பம்ங்கிறது கல்வி தொடக்கம், சீதாள பத்திரங்கிறது தாளை மடல். மேட்ச் பாலைங்க 2024 கேட்டிருக்கு. ரைட். அப்புறம் வித்யாபியாசத்தை தான் திரும்பியும் கேட்டிருக்கு. வித்யாபியாசம்ங்கிறது கல்வி பயிற்சி. பியாசம் மீன்ஸ் பயிற்சி. சுவடியோடு பொருந்தாத ஒன்றிய வசம்பு மணத்தக்காளி இலை சாறு. இந்த பாடத்துக்கு உள்ளால வரக்கூடிய லைன்ஸ் இதெல்லாம். வசம்பு உண்டு, மணத்தக்காளி இலை சாறு இருந்து, மாவிலை கறி இருந்துச்சு. ஆனால் கடுக்காய் கிடையாது. குழிமாற்றி எந்த துறையோட ஒப்பிட்டதுன்னா கணிதத்தோட ஒப்பிட்டது. ஓகே, ரைட். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் தோப்போ மீனாட்சி சுந்தரனார். ரைட்டு. தோப்போ மீனாட்சி சுந்தரனார் எத்தனை பேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே பேஜ் தான். அடுத்து 2 பேஜில் பாடம் முடிஞ்சு. ஓகேவா? அப்போ இப்போதைக்கு நான் டைம் எவ்வளோ ஆச்சு? இன்னொரு 5 நிமிஷம் இருக்கு. தோப்போ மீனாட்சி பத்திரையும் பார்த்துருவோம். ரைட். தேப்போ மீனாட்சி சுந்தரனார் எங்க பிறந்தார்னா சிந்தாரிப்பேட்டையில் பிறந்தார். சிந்தாரிப்பேட்டை. சரியா? இது நான் அடிஷனலாக எழுதி வச்சிருக்குது. 1901ஆம் ஆண்டே பிறந்துட்டாரு தேப்போ மீனாட்சி சுந்தரம். 901 to 980. சென்னை கோவிந்தர் இடைப்பள்ளியில் பச்சையப்பன் உயர்நிலைப்பள்ளி, சிந்தாரிப்பேட்டை உயர்நிலைப்பள்ளி ஆகியவற்றில் கல்வி கற்றார். இதெல்லாம் நம்ம படிக்கணும். கேட்டு வைக்கானுங்க. தேப்போ மீனாட்சி எந்த இடைநிலை பள்ளியில் பயின்றார் அப்படின்னு இருக்கும். ஸ்டேட்மெண்ட்ல தப்பா கொடுத்து கூட வைப்பான். அப்போ சென்னை கோவிந்தர் இடைநிலை பள்ளியிலையும், பச்சையப்பன் உயர்நிலை பள்ளியில, சிந்தாரிப்பேட்டை உயர்நிலை பள்ளி இதெல்லாம் படிச்சிருக்கிறார். அப்புறம் கடைசியா பச்சையப்பன் கல்லூரியில சேர்ந்து 1920ஆம் ஆண்டு பிஏ பட்டம் வாங்கியிருக்கிறார். ஓகேவா? பிஏ பட்டம் முடிச்சிருக்காங்க. அப்புறம் சட்டக்கல்வி மாணவராக இவர் சேர்ந்து 22ல பிஎல் பட்டம், 20ல பிஏ பட்டம், 22ல பிஎல் பட்டம், 23ல எம்ஏ பட்டம். ஒரே பட்டமா தான் வாங்கி வச்சிருக்கிறாரு. அப்புறம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக வேலை பார்த்துருக்காரு. இவ்வளவுதான் இவரை பற்றிய டீட்டெயில். அப்போ இன்னொருக்கா சொல்லுங்க. 901ல் பிறந்தாரு, 980ல் இறந்தாரு, சிந்தாரிப்பேட்டையில் பிறந்தாரு, சென்னை கோவிந்தர் இடைநிலை பள்ளியில படிச்சாரு, பச்சையப்பன் உயர்நிலை பள்ளியில படிச்சாரு, அப்புறம் சிந்தாரிப்பேட்டையில் உள்ள உயர்நிலை பள்ளியிலையும் படிச்சிருக்கிறாரு. பச்சையப்பன் கல்லூரியில சேர்ந்து 920ல் பிஏ பட்டம், 922ல பிஎல் பட்டம், வழக்கறிஞர் பட்டம், அப்புறம் 23ல எம்ஏ பட்டம், அப்புறம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக வேலை பார்த்துருக்கிறார். இவ்வளவு ஃபர்ஸ்ட் அவரை பற்றிய இன்ட்ரோடக்ஷன். அப்புறம் என்ன முடியல அவருக்கு பட்டம் வாங்கியது? தமிழ் வித்வான் BOL ஆகிய தேர்வுகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறார். அப்புறம் முதன் நிலையில் திகழ்ந்த இவர் சைவ சித்தாந்தத்தை மறைமலை அடிகளிடம் அறிந்து கொண்டார். இது முக்கியமான பாயிண்ட். மறைமலை அடிகள்னு ஒரு அடிகள் இருக்காரு, தனித்தமிழ் இயக்கம். அந்த தனித்தமிழ் இயக்கத்தினுடைய இவர் தான் மறைமலை அடிகள். அவரிடம் போய் இவர் என்ன பண்றாரு? சைவ சித்தாந்தத்தை பற்றி அறிந்து கொண்டிருக்கிறார். அப்புறம் சென்னை தமிழ் சங்கத்தை நிறுவினார். பாத்துங்க, சென்னை தமிழ் சங்கத்தை நிறுவியவர் யாருன்னா இந்த தேப்போ மீனாட்சி சுந்தரம். முக்கியமான பாயிண்ட். சென்னை தமிழ் சங்கம் நிறுவியவர் யாருன்னு கேட்டா, இந்த சென்னை தமிழ் சங்கத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்டா இந்த தேப்போ மீனாட்சி சுந்தரம். இவர் வந்து என்ன பண்றாருன்னா கால்டுவெல்லின் ஒப்பிலக்கத்தை கற்று அடிச்சொற்கள் போன்ற நூல்களை எழுதியிருக்கிறார். கால்டுவெல்லினுடைய ஒப்பிலக்கணம் நூலை இவர் கற்றுக்கொண்டிருக்கிறார். அப்புறம் தமிழ் ஒலிகள் பற்றி ஆங்கிலத்தில் ஆய்வேடு அளித்து MOL பட்டம் பெற்றிருக்கிறது. தமிழ் ஒலிகள் பற்றி, ஒலி அந்த தமிழ் ஒலிகள் பற்றி ஆங்கிலத்தில் ஆய்வேடு ஒன்று அளித்திருக்கிறார் பட்டம் வாங்குறதுக்கு, MOL பட்டம். அப்புறம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு, எல்லாம் வருஷமா இருக்கும். லைட்டா முடிஞ்சா படிங்க, எல்லாம் அப்படியே நேரம் வந்துருங்க. அப்புறம் சர் ராஜா அண்ணாமலை தம் பல்கலைக்கழகத்துறையின் தலைவராக இவர் அமர்த்தார். அண்ணாமலையின் பல்கலைக்கழகத்துக்கு தமிழ் துறையினுடைய தலைவராக இவர் அமர்த்துறாங்க. நிறைய டீட்டெயில் இருக்கும். அப்புறம் பாருங்க, முக்கியமான பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு வந்துட்டு தர்மபுர மடம். இவருக்கு பல பட்டங்கள் வாங்கியிருக்காரு. அதுல ஒரு பட்டம் தர்மபுர மடம் வந்து இவருக்கு பல்கலை செல்வர். மடத்துல என்ன கொடுத்துருக்கு? பல்கலை செல்வருங்கிற
நிறைய தர்மம் கொடுத்த ஒரு மடம் தர்மபுர மடம் பல்கலை செல்வர்னவும், திருவண்ணாமலை மடம் எப்படி பேர் கொடுத்துருக்கு, திருவண்ணாமலையில வந்து பன்மொழி புலவர். இது எப்படி ஞாபகம் வைக்கலாம், பன்னுல ஒரே எண்ணெயா இருக்குன்னு படிச்சுக்கலாம். ஸோ திரு அண்ணாமலை எண்ணெய் எண்ணெய் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்கன்னா பன்மொழி புலவர், பன்னுல எண்ணெய் அப்படின்னு படிச்சீங்கன்னா திருவண்ணாமலை அப்படி படிச்சுக்கலாம். பன்மொழி புலவர்ங்கிற பட்டம் கொடுத்தது திருவண்ணாமலை மடம். அப்புறம் மேலை சிவபுரி சன்மார்க்க சபை பெருந்தமிழ் மணின்னு இவருக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்கு, பெருந்தமிழ் மணி. மேலை சிவபுரி மணி வந்து மேலை சிவபுரி சன்மார்க்க சபை வந்து பெருந்தமிழ் மணி ஞாபகம் வச்சுக்கலாம். சிவன் கோயில்ல மணி மேல கட்டி போட்டிருக்கோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு மேலே சிவபுரி சன்மார்க்க சபை ஒரு பெரிய மணி பெருந்தமிழ் மணி மேல தொங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி படிச்சு வச்சுருங்க. ஓகேவா. அப்புறம் இவர் மதுரை பல்கலைக்கழகத்துல என்ன பண்ணியிருக்கிறாருன்னு பாருங்க. மதுரை பல்கலைக்கழகம், இலங்கை பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், இதுல வந்து இவருக்கு டீலிட் பட்டம் கொடுத்துருக்கிறது. பாத்துங்க, டீலிட்டுங்கிற பட்டம் இந்த 3 பல்கலைக்கழகமும் சேர்ந்து கொடுத்துருக்கு. அப்புறம் இந்திய அரசினுடைய பத்மபூஷன் பட்டம், அப்புறம் தமிழக அரசினுடைய கலைமாமணி பட்டம், இதெல்லாம் இவர் வாங்கியிருக்காரு. சாஹி அகாதமி இவரை ஃபெலோஷிப் எனும் சிறப்பு உறுப்பினர் தகுதி கொடுத்து சிறப்பித்தது. சரியாப்பா. இந்த தேப்போ மீனாட்சி சுந்தரம்லாம் ஒரு காலம் படிச்சா மண்டல நிக்காது, குறைஞ்சது ஒரு 10 நேரமாவது நீங்க வாசிக்க வேண்டியது இருக்கும். ஓகேவா. இன்னைக்கு நாளைக்கு அப்படின்ட்டு காலையில ஒரு அப்படின்னு படிச்சீங்கன்னா தான் இந்த கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். கேட்டீங்களா, ஒவ்வொரு டாபிக்ல இருந்து ஒன்று எடுத்துருவானுங்க. ஏன்னா கொஞ்சம் நல்லா டாப்பிக்கை குறைச்சிட்டாங்க, முந்தையோட இப்போ கம்மி தான். ஆனா அந்த டாப்பிக்கை நீங்க ஃபுல்லா கவர் பண்ணி ஆகணும். சரியா. ஒரு தடவைலாம் படிச்சா மண்டல நிக்காது. இப்போ நான் சொன்னாலும் உங்களுக்கு ரொம்ப ஒன்றும் மண்டல நிக்காது. ஏதோ தேப்போ மீனாட்சி சுந்தரத்தை பத்தி நான் ஏதோ சொன்னதை பத்தி உங்களுக்கு 2வது வாசிச்சீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட் ஞாபகம் வரும், அவ்வளவுதான். அப்புறம் பாருங்க, இவர் எழுதிய பிறந்தது எப்படியோ பாத்துருங்க, நூலுடைய பெயர்கள்லாம் பாருங்க. பிறந்தது எப்படியோ, அப்புறம் நூலுக்கு தமிழக அரசினுடைய பரிசு கிடைச்சிருக்கு. பிறந்தது எப்படியோங்கிறதுக்கு 1952 தமிழக அரசினுடைய பரிசு கிடைச்சிருக்கு. அப்புறம் மதுரையில இறந்து போனார். ஓகேவா, ரைட். இவருக்கு என்னென்ன பேர்லாம் இருக்கு பாருங்க. நடமாடும் பல்கலைக்கழகம், குருதேவர் என்று சிறப்பிக்கப்படுவர் யாருன்னு கேட்டா இவர் தான். நடமாடும் பல்கலைக்கழகம்னா யாரு, தேப்போ மீனாட்சி சுந்தரம். சரியா. நடமாடும் பல்கலைக்கழகம்னா தேப்போ மீனாட்சி சுந்தரம். அவருக்கு குருதேவர்னு ஒரு பட்டமும் இருக்கு. இவர் இயற்றிய நூல்களை வரிசையா பாருங்க. பிறந்தது எப்படியோன்னு ஒன்று பார்த்தோம்ல, அதே மாதிரி வள்ளுவரும் மகளிரும் பார்த்துருங்க. இந்த புக்கெல்லாம் திருப்பி திருப்பி படிச்சாதான் கொஞ்சம் போல் ஞாபகம் இருக்கும். வள்ளுவரும் மகளிரும், அன்பு முடி, மனோதத்துவ சாஸ்திரம், தமிழா நினைத்துப்பார், வள்ளுவர் கண்ட நாடும் காமமும், சம்பந்தரும் சமணரும், காணல் வரி. இது காணல் வரி ரொம்ப முக்கியமா படிக்கணும்னா, காணல் வரி ரொம்ப முக்கியமா படிக்கணும். காணல் வரி யாருக்குன்னா இந்த தேப்போ மீனாட்சி சுந்தரம். மின்னல் வரின்னு படிங்க, மின்னல் வரி சுவடுன்னு சொல்லுவாங்களா. அப்போ மீனாட்சி மின்னல் அப்படின்னு படிச்சு காணல் வரி அப்படின்னு அமைச்சு. அப்புறம் பாட்டிலே புரட்சி செய்தவர் யாருன்னு கேட்டா இவர் தான், தேப்போ மீனாட்சி. பாட்டிலே புரட்சி. அப்புறம் வாழும் கலை. ஓகே, கொஞ்சம் திருப்பி திருப்பி வாசிங்க. கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரை பத்தி ஒரு நூல் எழுதியிருக்கிறார். யார், இந்த தேப்போ மீனாட்சி சுந்தரம் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் பத்தி ஒரு நூல் எழுதியிருக்கிறார். பத்தி காணல் வரியை பத்தி தனி தலைப்பே இருக்கு. காணல் வரி எதில் உள்ளதுன்னா இந்த சிலப்பதிகார நூல்ல, ஆராய்ச்சி நூல். தேப்போ மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி புது வகையான ஆராய்ச்சி நூல். சிலப்பதிகாரம் எனும் காப்பியத்தை காணல் வரி எனும் பகுதியை மையமாக இயக்கி சொல்வது இது கொள்கையை அவர் நிலைநாட்டுகிறார். அப்போ எது சம்பந்தமானதுன்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துல இருந்து ஒரு டாபிக் தான் காணல் வரிங்கிறத அவர் எடுத்து இது பண்றாரு. ஓகே. அப்புறம் 8 தொகை 10 பாட்டு மிக பழமையான தொகை நூல்களின் பாடல்களை பற்றி ஆராய்ந்து விளக்கி எழுதியவர்கள் ஒருவர் மீனாட்சி சுந்தரம். ஓகேவா, தேப்போ மீனாட்சி சுந்தரம். நான் வருது பாருங்க. வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல்களை, சிலப்பதிகாரத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணது யாருன்னு சொன்னா இவர் தான். சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல்களை என கூறிய தமிழறிஞர் யாருன்னு கேட்டா தேப்போ மீனாட்சி. அதே மாதிரி தேப்போ மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி புது வகையான ஆராய்ச்சி நூல் காரணம் கூட்டில் கட்டுறாங்க. சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கி செல்வது என்னும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார். இப்போ ரெண்டுமே சரி தான், நம்ம இப்பதான் படிச்சோம், ரெண்டுமே சரி. அடுத்த 3வது ஒரு டாபிக் சி இலக்குவனார், அதை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா. நீங்க முடிஞ்சா படிச்சிடணும்னா எக்ஸாமுக்கு உண்டு. நான் இருந்தாலும் அடுத்த நாளைக்கு உள்ள கிளாஸ்ல இதை லைட்டா ஒன்று பார்த்து விட்டுருவேன். ஓகேவா. அதோட தமிழ் டாபிக் முடிச்சிடலாம். ஓகேவாப்பா. என்னால் இதுக்கு மேல வாசிக்க கூட முடியல. ரைட்டு. அப்போ இன்னைக்கு பார்த்த டாபிக் எல்லாம் திருப்பி ஒருக்கா ஸ்பீடா பார்த்துருங்க, அப்படியே மறக்காது ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. அப்புறம் நாளைக்கு வந்து ஜாகிரபி, அப்புறம் தமிழ்ல பேலன்ஸ் இருக்கிறதையும் ஈவினிங் கிளாஸ்ல பார்த்துடலாம். ஓகேவா. இன்னைக்கு அதே மாதிரி மேத்ஸுக்கு ஒரு 50 கொஸ்டின் அனுப்பி விட்டுருந்தேன். ஓகேவா. அதை முடிஞ்ச ஒரு 2 பக்கம் தான் வரும், பிரிண்ட் எடுத்து வேணா வச்சுக்கிடுங்க, வச்சுட்டு சால்வ் பண்ண செய்திருங்க. ஓகேவா. அதுக்கு ஆன்சர் கீ வந்து நாளைக்கு தரேன். ஓகேவா. சரியாப்பா, நல்லா படிங்க. அப்புறம் ஒரு நம்ம வெப்சைட்ல ஒரு டாபிக் புதுசாக ஒன்று வச்சிருக்கிறோம்.
அது பார்த்தீங்களா? இது உங்களுக்காக வச்சிருக்கு கஷ்டப்பட்டு. நான் டெய்லி அப்டேட் பண்ணுறேன். ரிவைஸ்ட்னு ஒரு டாபிக் வச்சிருக்கேன்ப்பா. அதை டெய்லி ஒருக்கா பார்த்துருங்க. உங்களுக்காண்டி தான் வச்சிருக்கிறேன். நீங்க ரிவைஸ் பண்ணி பழகணும். அது அந்த பழக்கத்தை உங்கள்கிட்ட ஏற்படுத்துறதுக்காக தான் வச்சிருக்கோம். ரிவைஸ் பண்ணா மட்டும் தான் நம்ம ஜாப் அடிக்க முடியுமே தவிர நீங்க எவ்வளவு தூரம் தான் படிச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த டாபிக் தான் ரிப்பீட்டடா வரக்கூடியது. அந்த கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ணி வைக்கிறேன். அப்போ அந்த ரிப்பீட்டடா வரும்போது கண்டிப்பா அது கூட நிறைய தெரியாம இருந்துருவீங்க கடைசி நேரத்துல. அந்த ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தெரியாம இருக்கவே கூடாது. நம்ம ரிவைஸ்ல பார்த்தது கொஸ்டின் பேப்பர்ல இருந்தா சாலிடா அடிக்கணும். இதுவா அதுவான்னு ஒரு சந்தேகம் கூட வரக்கூடாது. இந்த கொஸ்டினா இந்த ஆன்சர்ங்கிற அடிக்கிற அளவுக்கு நீங்க டெய்லி அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இன்னையில தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நேத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கண்டென்ட் தான் இருக்கு. இப்பவுமே அது கூட சேர்ந்து பிக்கப் பண்ணிடுங்க. டெய்லி ஒரு 5 அல்லது 6 கொஸ்டின்ஸ் தான் அதை அப்டேட் பண்ணுவேன். ரொம்ப ஒன்றும் அப்டேட் பண்ண மாட்டேன். ரொம்ப முக்கியம் எனக்கு தோன்றது உங்களுக்கு பரீட்சைக்கு வரும்னு தோன்றது மட்டும் தான் அதில் அப்டேட் பண்ணுவேன். ஆனால் நீங்க டெய்லி ஒரு டைம்ஸ் செட் பண்ணி வச்சிருங்க. தமிழுக்கு கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் போதும். சும்மா ஒரு பரட்டு தெரிஞ்சதை போட்டு பார்த்துட்டு இருக்கேன்டா. புதுசாக உள்ளதை கூட நீங்கள் திருப்பி பார்த்துக்கலாம். மேலேருந்து கீழே வரைக்கும் ஒருக்கா ஸ்க்ரோல் பண்ணால் போதும். ஸ்பீடாக ஸ்க்ரோல் பண்ணி உங்களுக்கு கண்ணில் என்ன படுதோ அதை மட்டும் பாருங்க. ஸ்பீட் 5 நிமிஷத்துக்கு மேலே அல்லது 10 நிமிஷத்துக்கு மேலே அதில் டைம் ஒதுக்காதுங்க. நமக்கு நல்ல டைம் இருக்குது. 10 மாதம் அப்படிங்கும்போது நல்ல ரிவிஷன் டைம் கிடைக்கும். அந்த ரிவைஸ் பார்ட்டை விட்டுறாதுங்க. ஓகேவாப்பா? சரி, நான் இன்னைக்கு முடிச்சுக்கிடுறேன். எனக்கு கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது. ஓகேப்பா, பாய். நல்லா படிங்க. இந்த வாரம் எக்ஸாம் நல்லா போடணும் மார்க்கு. ஓகேவா? ஓகே சார். ஓகே, பாய்.